வெறும் கருவேப்பிலை பொடி எப்படி அரைக்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். இது இட்லி பொடியோ இல்லை இதுவோ இல்லை. வெறும் கருவேப்பிலையை வந்து நம்ம வந்து மரத்தில் நம்ம எவ்வளோ கிடைக்குதோ அதை வந்து நம்ம கழுவி இப்படி கொத்து கொத்தாவே கழுவி கொஞ்சம் வச்சிட்டோம்னா தண்ணி வடிஞ்சிடும் கொஞ்சம் லேசாக வதங்கின மாதிரி இருக்குது பாருங்களேன். இப்போ வந்து நம்ம சட்டியில் போட்டு இதை வறுத்தோம்னா சீக்கிரம் வறுத்துடலாம். அதுக்காக நான் முந்தானேத்தே நான் கழுவி நான் அப்படியே காய வச்சுருந்தேன். இப்படி கொத்து கொத்தாக அப்போ காய வைங்க. அப்போ தான் வந்து நல்லா சீக்கிரம் வந்து ஊதுறாமல் சீக்கிரம் தண்ணி வடிஞ்சிரும். இது பண்ணி ஒரு ஸ்டாண்டில் அப்படியே தொங்க விட்டுறணும் கழுவி. இது வந்துட்டு கொஞ்சம் நம்ம இப்படி நல்லா உருவி கருவேப்பிலை கொஞ்சம் நம்ம நல்லா உருவி வச்சுக்கிறணும். அவ்வளோதான். இதை வந்து நம்ம வந்து வெறும் சட்டியில் போட்டு வறுத்துட்டு அதை பவுட்ரு பண்ணி நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து கருவேப்பிலையை வெறும் சட்டியில் போட்டு நம்ம வந்து வறுத்துருவோம். ரொம்ப கருகெல்லாம் வறுக்கணும் இல்லை, கொஞ்சம் வறுத்தா போதுங்க. வெறும் பாத்திரத்தில் ரொம்ப எண்ணெயெலாம் ஒன்றும் ஊற்றுனீங்கன்னா லேசாக அந்த பச்சை தன்மை போகிற அளவுக்கு நம்ம வந்து லேசாக வறுத்தா போதும். அதுக்கும் கறியிடக்கூடாது. இந்த சடன்னு லேசாக சத்தங்க இருக்கு பாருங்க, அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இதை இது பண்ணிடலாம். பச்சை கலர் மாறிடாம அதுதான் லேசாக கொஞ்சம் நம்ம நிழலில் கொஞ்சம் காய வச்சு எடுத்து வச்சுட்டோம்னா சீக்கிரம் ஆகிடும். இந்த சட்டியில் ஒரு மாதிரி சல சத்தங்க இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஒட்டாமல் இப்படி சுத்த வர்ற மாதிரி நல்லா வந்ததுன்னா நல்லா போதும். இந்த அளவுக்கு நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்குவோம். பாருங்க, இவ்வளவு தான் குறை சத்தங்க கொடுத்தீங்களா? இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது வந்து நம்ம வந்து இந்த இதை வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் பவுடரா. அது ரொம்ப நைஸாக வராது, கொஞ்சம் குறைன்னு தான் வரும். இந்த குறைங்கிறதுல வந்து நம்ம அரைச்சி நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு தேவையானப்போ நம்ம அந்த பவுடரை எடுத்து மீன் பொரிக்கிறது, சிக்கன் பொரிக்கும் போது, இல்லை கருவேப்பிலை நம்மளுக்கு கிடைக்காத போது எதுலைனாச்சும் நம்ம இப்படி சேர்த்துக்கிறலாம். நம்ம பாருங்கள், வெறும் கருவேப்பிலை தான் வறுத்துட்டு அப்படியே அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து ரொம்ப நைஸாக வராது, ஏன்னா நம்ம பருப்பு எல்லாம் போட்டு அரைச்சாதான் கொஞ்சமாவது நைஸாக வரும். இது கொஞ்சம் குறைன்னு இருக்கும். இதை வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ அரைச்சது. இதை வந்து ஒரு பாட்டில் எடுத்து நம்ம மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். வச்சுட்டா நம்ம வந்து சிக்கன் பொரியல், மட்டன் பொரியல்லாம் வந்து சுக்கா பண்ணுவோம் இல்லையா? சுக்கா பண்ணும்போது இந்த வந்து கொஞ்சம் எடுத்து போட்டுக்கிறலாம். எந்த இதுக்குமே போட்டுக்கிறலாம். மீன் பொரிக்கும் போது கட்டாயம் இதை போட்டு நீங்கள் பொரிச்சிங்கன்னா, நான் மீன் பொரிக்கும் போது எப்போயுமே இந்த கருவேப்பிலை பொடி போட்டு தான் நான் அரைப்பேன். அதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலையோடையே நம்ம வீட்டில் கலக்கிற மசாலா கூட ஒரு ஸ்பூன் கருவேப்பிலையை நம்ம சேர்த்துட்டோம்னா ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப ஆரோக்கியமானது. கண்ணுக்கும் முடியும் ரொம்ப நல்லா வளரும். நம்ம எந்த வழியிலைனாலும் நம்ம வந்து கருவேப்பிலை வந்து டெய்லி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இது நம்ம ஊரில் எல்லா இடத்துலையும் ஈஸியாக கிடைக்கும், ஃபாரினில் தான் கிடைக்கிறது. நம்ம ஊரில் நல்லா கிடைக்கிறதுனால நம்ம பாருங்கள் நல்லா பச்சையாகவே இருக்கும் பாருங்களேன். ரொம்ப வறுக்க வேணாம், கொஞ்சம் மிக்சியில் அரைகிற அளவுக்கு அந்த ஈரத்தன்மை போனால் போதும், நெய்ஸாக வராது. இந்த மாதிரி அரைச்சி நம்ம வந்து எடுத்து நம்ம எப்போ கருவேப்பிலை கிடைக்குதோ வேஸ்ட் ஆக்கிடாமல் இந்த மாதிரி நம்ம வந்து அரைச்சி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறலாம். இதை செஞ்சு பாருங்கள். நான் கருவேப்பிலை பொடி வந்து எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். இப்போ நம்ம கருவேப்பிலை பொடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து தேவையான அளவுக்கு 50 கிராம் உளுந்து, 50 கிராம் கடலைப்பருப்பு, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம்,
பாருங்கள், வரமிளகா ஒரு 9 10 எடுத்துக்கிறலாம், அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரிக்கு. இந்த எந்த இதில் நம்ம வந்து பருப்பு நம்ம அளந்தோமோ அதில் 4 கப்பு கருவேப்பிலை வேணும். எந்த கப்பில் நீங்கள் அளந்தாலும் சரி, அந்த ஒரு கப்பு பருப்புகள் எடுத்தாலும் அதில் 4 கப்பு கருவேப்பிலை வேணும். கருவேப்பிலை ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அரைச்ச உடனே கொஞ்சமாயிரும். பெருங்காயம் இவ்வளோ தான் இதுக்கு. இதை வறுத்துட்டு நம்ம அரைச்சி காமிக்கிறேன் வாங்க. பாருங்கள், வறுத்தது எல்லாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு. நம்ம இதெல்லாம் இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு, ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துட்டிங்கன்னா அதில் போட்டுருவோம். போட்டு எல்லாத்தையும் அரைச்சிடுவோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. இந்த கருவேப்பிலையை மட்டும் கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் கருகிராமல் மட்டும் வறுத்து வச்சுக்கணும். அதுக்கு தான் நான் வந்து 2-3 நாளைக்கு முன்னாடி கழுவி நம்ம வீட்டுக்குள்ளேயே நிழலில் காய வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். அப்படியே அவ்வளோதான். நான் பாருங்கள், நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இதெல்லாம் கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கங்க. பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை அரைச்சி நீங்களும் பாருங்கள். இந்த கருவேப்பிலை பொடி வந்து ரொம்ப யூஸ் ஆகுங்க. இது நம்ம வந்து சுக்கா செய்வோம் இல்லையா, மட்டன் சுக்கா, அதில் வந்து இதை ஒரு ஸ்பூன் அள்ளி நம்ம போட்டு கடைசியில் நம்ம இறக்கும் போது இதை ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நம்ம இது பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து எந்த ஒரு இட்லி பொடியோ ஏதோ கொஞ்சம் வாசனை ரொம்ப நாள் ஆயிடுச்சு, வாசனை கம்மியாக இருக்குது இட்லி பொடி அப்படின்னா, இந்த மாதிரி வெறும் இந்த கருவேப்பிலை நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம்னா அதை வந்து இந்த பொடியோடு நம்ம கலந்துடணும். இட்லி பொடியோடு நம்ம கலந்து வச்சோம்னா சூப்பராக அந்த வாசனை நல்லா வந்துடும். எப்போயுமே கருவேப்பிலையை வேஸ்ட் ஆக்கிடாதீங்க. அப்படியே ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஒரு ஓரமாக நீங்கள் வந்து போட்டு வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா அதுவே காஞ்ச மாதிரி மொறுமொறுன்னு வந்துடும். மிக்சியில் சிரமப்படாமல் ஒரே ஒரு சுற்றி இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ. பாய்.